ஆர்த்தி, அது எதுவும் பேசாதீங்க. என்கிட்ட இருந்து நீங்க யாரோட பிரிக்க பாக்குறீங்களா? ஆர்த்தி அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஆனா அதை கேட்க வேண்டிய அவசியம். அவங்க கிட்ட முதல்ல எதுக்காக நீங்க இத பேசுனீங்க? அருண் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆர்த்தி, உன்னையும் அருணையும் யாரு பிரிக்க போறாங்க? நாங்க உன்னோட சந்தோஷத்துக்காகவும் என்னோட சந்தோஷமா, ஏன் எதிர்காலமா? என் பையனை பிரிஞ்சு என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு என்ன எதிர்காலம் இருக்க போகுது? அருண் என்னோட உயிர் மூச்சு. ஆர்த்தி, உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பாரமா தெரிஞ்சா அன்னைக்கு என்ன வீட்டை விட்டு போக சொல்லிருக்க வேண்டியதானே? பிரசாத்தின தூக்கி போட்ட மாதிரி நீங்களும் போட்டிருக்கலாமே. எனக்கு மறுமணத்துல எந்த விருப்பமும் இல்ல. சொன்னதை கேட்டீங்கல்ல? இன்னொரு வாட்டி அருணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆர்த்தி, ஆர்த்தி, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்க. ஆர்த்தி, நான் சொல்றத கேளு. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. நான் சொன்னேன்ல, ஆர்த்தி தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிறதுக்காக அருணை பிரிய மாட்டான்னு சொன்னேன்ல. நான் இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு எங்களுக்கு விருப்பம்தான், ஆனா குழந்தை தேவையில்லை. தாத்தா பாட்டியோட குழந்தை அவங்க வீட்லயே இருக்கட்டும். திலீப் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. வணக்கங்க, நான் ஷோபா பேசுறேன். உங்ககிட்ட அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எந்த பொண்ணு தான் பெத்த பிள்ளைய விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளோ, அவளால எப்படி என்னோட 2 குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா என்னோட குழந்தைங்க அம்மா இல்லாமலே வளரட்டும். என் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். சரியா சொல்ற ராஜேஷ். இந்த மாதிரி எந்த நிபந்தனையும் வைக்க கூடாதுதான். ஹலோ ஹலோ, நான் ஷோபா பேசுறேன்.
நீங்க அவர்கிட்ட சில நிபந்தனைகளை ஆமா, எங்க வீட்ல சில பேருடைய எண்ணம் அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப நிபந்தனைகள் வேண்டான்னு நாங்கெல்லாம் தீர்மானிச்சிட்டோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படின்னா நீங்க குழந்தையோட ஆர்த்தியை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? ஆமா, நல்ல நாளா பார்த்து எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, அப்புறமா பேசலாம். போனை வச்சிடுறேன். சரி, வச்சிருங்க. இங்க பாருங்க, என் மனசு இன்னும் ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த குழந்தைய எப்படி நாம இங்க அந்த பொண்ணு அவ மகனோட தான் இங்க வரப்போறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கோன்னு அவ தெரிஞ்சுக்குவா. உன்னையும் என்னையும் அவ மதிப்பா. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் ராஜேஷோட குழந்தைகளையும் அவ ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்குவா. வர்ற மருமக கிட்ட ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. நாம இதுக்கு மேல அவகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றும் அவ்வளவு நியாயம் இல்லை. புரியுதா? பிடிச்சிருக்கா? எங்க பாரு, முகத்துல வெக்கம். எப்படியும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால கல்யாணத்தை சீக்கிரமாவே வச்சுக்கலாம்னு மாமா முடிவு பண்ணிருக்காரு. தேதிய குடிக்கிற வேலையை மட்டும் மாமா என்கிட்ட கொடுத்திருக்காரு. அதனால ஒரு 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறமா? ஏன் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாமே? ஓஹோ, மாப்பிள்ளைக்கு அவ்வளவு நாள் பொறுமை இருக்க போல இருக்கே. சரி, அந்த விஷயத்தை விடுங்க. ஏன்னா உங்க விஜயா நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என் குழந்தைக்கு ஒரு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா அந்த பொண்ணு உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதுன்னு என்னோட வேலை. அதுவும் ஒரே வாரத்துல. இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம்னு சொல்லி மாமா தீர்மானிச்சிருக்காரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? सब इस दिल की ही तो मुश्किल है। ये दिल है, ये दिल है, ये दिल है।
सब इस दिल की ही तो मुश्किल है। உண்மையதாங்க சொல்றேன். பையன் ரொம்ப நல்ல மாதிரி தெரியறான். உறவுகளுக்கான மரியாதையை தெரிஞ்சு வச்சிருக்கான், மதிப்பு கொடுக்கறான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம அருண் இது வேணும் அது வேணும்னு லெட்டர்ல எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அவங்க தேதியை குறிக்க சொல்லிட்டாங்க. ஆனா ஆர்த்தி இப்ப இருக்கிற கோபத்துல அவகிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. சோபா, நீ அவளுக்கு மாமியார் இல்ல, அம்மா. ஒரு அம்மாவுக்கு தான் பொண்ணுகிட்ட எப்ப எதை சொல்லணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும் சோபா. அட, இது அத்தையோட கையெழுத்தாச்சே. அவங்க எதுக்காக லெட்டர் எழுதியிருக்காங்க? நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன் முகத்தை பார்க்க வெக்கமா இருக்கு. உன்கிட்ட பேச பயமா இருக்கு. சொல்ல போனா எனக்கே நேத்து ராத்திரி கோவம் வந்துருச்சு. இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்ல போனேன். அவங்க கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். ஆனா அந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல வார்த்தை. அருணை கூட்டிகிட்டு வந்தாதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு அந்த பையன் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டான். இனியும் நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உன் அருண் உன் கூட தான் இருப்பான். அவனை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இப்போ உன் கோபம் போயிடுச்சா? நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை இருக்காங்களே. ஹே மஞ்சு, எப்ப வந்த? இந்த ஹாட்டான ஹேண்ட்ஸம் பாய பாத்துட்டு இருந்தல, அப்பவே நான் வந்துட்டேன். ஆமா, இது யாரு? அந்த போட்டோ என்கிட்ட கொடு. ஓஹோ, என் கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல. அந்த கேப்ல உன்கிட்ட சிக்கிறவனை பத்தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பா மஞ்சு, நீ ஓவரா பேசுற. ஓஹோ, எதுக்காக நீ கோவப்படுறனே தெரியல. அவன் யாருன்னு சொல்ல. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். போய் அத்தை கிட்ட கேளு. எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க தான் போட்டோவை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல. உனக்கும் உன்னோட சேட்டை பண்ற பையனுக்கும் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு தான் உன் அத்தை ஆசைப்படுறாங்க. பரவாயில்லையே, கல்யாணம் ஆனோன்னு ரொம்பவே மாறிட்ட. ரொம்ப பொறுப்பா வேற பேச ஆரம்பிச்சிட்ட. மாமியார் வீட்டுல என்ன நடந்தது? எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏய் வாய் மூடு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எது வேணாலும் பேச ஆரம்பிச்சிருவியே. ஏய் சொல்றத கேளு. என்ன ஆர்த்தி நீ? அன்னைக்கு அவர் சொன்ன டயலாக் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதுவும் எக்ஸ்பிரஷனோட. வாய மூடு நீ திருந்தவே மாட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுல எப்படி பழகுறாங்க, உன் புருஷன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, இதையெல்லாம் சொல்லுவேன்னு பார்த்தா உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே நடந்திருக்கு. அவர் உன்னை லவ் பண்றாரா? லவ்வா? அப்படி ஒரு வார்த்தையை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன். காதல்ன்றது வெறும் சினிமால வர வார்த்தை மட்டும்தாம்மா. நிஜ வாழ்க்கையில யாராவது சும்மா உட்காந்து நட்சத்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தா அவங்கள முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில எது தேவையோ அது கிடைச்சதுன்னா போதும். கல்யாண வாழ்க்கைக்கு தேவை காதல் இல்ல, காமம் தான். அது மட்டும் எல்லாமே என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னோட தியரியில காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, என் புருஷனும் என்ன மாதிரியே இருக்காரு. உண்மைதான் சொல்றேன், நிஜமாதான். இல்லனா கல்யாணம் ஆன 2 நாள் என்ன இங்க விட்டுட்டு சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாரா? என்ன விஷயத்துக்காக சொல்லு? ஏன்னா அவர் எதுக்காக கல்யாணம் பண்ணாரோ அந்த ஆசை நிறைவேறிடுச்சுல.
இங்க பாரு, சவுத் ஆப்பிரிக்கா போனா என்ன, வேலையா போயிருப்பாரு. நீ வேணா பாரு, ரொம்ப நாள் அவரால நீ இல்லாம இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே திரும்பி வருவாரு, வந்து உன்னையும் அவரோட கூட்டிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் சரி இருக்கட்டும். இப்ப நீ எங்க கிளம்புற? சுடிதாருக்கு ஷூவும் சாக்ஸும் போட்டு போறியா? எங்க போற? அதுவா, இன்னைக்கு அருணோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸையும் வர சொல்லிருக்காங்க. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அவ்வளவு ஆம்பளைங்களுக்கு நடுவுல நீ தனியா பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? ஆமா, அதனால என்ன? அருணுக்கு அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். இது வரைக்கும் அவனுக்கு அப்பா இல்லைங்கிற குறைய நான் வச்சதே இல்லை, இனியும் வைக்க மாட்டேன். நீ வேணா பாரு. அருணுக்காக இந்த காம்படிஷன்ல நிச்சயம் நான் ஜெயிப்பேன். பிரமாதம் பிரமாதம். நான் உன்கிட்ட இருந்து இதான் எதிர்பார்த்தேன் என் பெண் சிங்கமே. ஆனா மேடம், நான் இன்னைக்கு முழு நாளையும் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன். ஆனா நீ ஸ்கூலுக்கு கிளம்புற. இப்போ நான் என்ன பண்றது? நீ ஒரு வேலை பண்ணு, என் கூட ஸ்கூலுக்கு வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணு. அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க, அவங்க கூட நீ வந்துரு. நான் சீக்கிரமா போனதான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண முடியும். ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. ஹே, அம்மா ஜெயிக்க போறாங்க, ஜாலி. ஹே, எங்க அம்மா ஜெயிக்க போறாங்க. அம்மா சீக்கிரமா போங்கம்மா, லேட் ஆக போகுது. இல்ல அருண், உன் அம்மாவோட ஃபெராரி என்னைக்கும் லேட் ஆகாது. நாம ஷார்ட்கட்ல போலாம். அந்த வழியே போனா ஸ்கூலுக்கு நாம சீக்கிரமா போயிடலாம். ஐயா, நாங்க ஷார்ட்கட்ல போறோம். சூப்பர், ஜாலி. அம்மா ஜிலேபி. சரி, வாங்கி தரேன். அண்ணா, 20 ரூபாய்க்கு ஜிலேபி தாங்க. இந்தா, நீ கேட்ட ஜிலேபி. ஜிலேபி ரொம்ப டேஸ்டா இருக்குமா, சூடாவும் இருக்கு. நீங்க அப்படியே வண்டி ஓட்டுங்க, நான் உங்களுக்கு இது ஊட்டி விடுறேன், சரியா? ஓகே. டேஸ்டா இருக்குல்ல? ஆமா அருண், ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு, உன்ன மாதிரியே. ஆ